மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 21 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வீட்டில் வந்துட்டு ஃபோன் அடிக்குது. அப்படின்னு பார்த்து சிவா தான் ஃபோன் எடுக்கிறாரு. சிவா ஃபோன் எடுத்து ஹலோ யார் சொல்லுங்க அப்படின்னு கேட்க பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறாங்க. ஐயா நாங்கள் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம், பஞ்சாயத்து கூடி இருக்கோம், ஐயாவை கூப்பிட முடியுமா அப்படின்னு. அப்போ சிவா கேட்குறாரு, என்ன இந்த நேரத்தில் பஞ்சாயத்து கூட்டியிருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், போலீஸ் ஐயா இருக்காருல்ல குருபரன், அவரு தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு வாங்கலை அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவும் சரி நான் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன், 10 நிமிஷத்தில் அங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ பஞ்சாயத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, ஐயாவுக்கு சொல்லியாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்துடுவார், வந்ததோட அவர் அனுமதியோட குழியை தோண்டலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரகுராமை வந்துட்டு சிவராம் போய் பார்க்குறாரு. சிவா நேராக ரகுராம் கிட்ட, அண்ணா பஞ்சாயத்துலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் அடித்தாங்க அப்படின்னு. ரகுராம் கேட்குறாரு, பஞ்சாயத்துலேருந்து ஃபோன் அடிச்சாங்களா, என்னாச்சு அப்படின்னு தெரியலன்னா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா, குருவரெல்லாம் வந்திருக்காரா அப்படின்னு. இதை கேட்ட ரகுராமும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே பஞ்சாயத்தில் வந்து ரகுராமை பார்த்துட்டு எல்லாரும் வணக்கம் சொல்கிறாங்க. ஐயா வணக்கம், இந்த மாதிரி திடீர்னு கூப்பிட்டதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க, ஆனால் இன்ஸ்பெக்டர் குருவரன் தான் ரொம்ப அவசரமான விஷயம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு. இதை கேட்ட ரகுராமும் சரி என்னாச்சு குருவரா அப்படின்னு கேட்க குருவரன் சொல்கிறாரு, அப்பா இது மாதிரி உங்களை அன்டைமில் கூப்பிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் சொன்னாதான் இது நிறைவேறும் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, சொல்லு குருவரா அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் குழி தோண்டும் பொழுது அந்த இடத்துல அம்மன் சிலை கிடச்சிச்சில்ல, எனக்கு என்னமோ அந்த அம்மன் சிலையை யாரோ அங்கே புதைச்சி வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. யாரோ அந்த இடத்த தோண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அதனால அந்த இடத்த தோண்டி அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். கோர்ட்டில் அந்த இடத்த தோன்றதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, ஆனால் பஞ்சாயத்தில் நீங்கள் சரி சொல்லணும்ல, அதுக்கு தான் அப்பா வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ ரகுராம் கேட்குறாரு, என்ன அந்த இடத்துல குழி தோண்டணுமா, எதுக்காக அந்த இடத்துல குழி தோண்டணும்னு சொல்ற அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, ஒருவேளை அந்த இடத்துல யாரோ நோண்டக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க, அதான் அந்த இடத்துல சாமி சிலையை வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அந்த சாமி சிலை இருந்த இடத்துல அதுக்கு கீழே ஏதோ இருக்கு, ஒருவேளை கார்த்தியை கூட யாராவது கொன்னு புதைச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு குருவரன் சொல்றாரு. இது கேட்டதோட பசுபதி செம்ம ஷாக் ஆகுறாரு. சார் என்ன சார் இது, கார்த்தியை தேட சொல்லி உங்ககிட்ட சொன்னா, ஆனா கார்த்தியை கடைசியில கொண்டு பதிச்சிருப்பாங்கன்னு சொல்றேன், இதெல்லாம் அநியாயமா இருக்குப்பா அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இது எல்லாமே ஒரு சந்தேகத்துல தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர்த்து உங்க மேல நான் எந்தவித பழியும் சொல்லல. கண்டிப்பா கார்த்தி எங்கேயோ உயிரோட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஜஸ்ட் எனக்கு ஒரு சந்தேகம் தான், அந்த இடத்த தோண்டி பார்க்கணும், அதுக்கான உங்கள்கிட்ட எனக்கு அனுமதி வேணும் அப்படின்னு. அப்ப அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாருப்பா, அந்த இடத்துல கண்டிப்பா குழி தோண்ட முடியாது, ஏன்னா அந்த இடத்துல சாமி சிலை கிடைச்சிருக்கு, அந்த இடத்த தோண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சாமி சிலை கிடைச்சிருக்கு அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நீ மறுபடியும் அந்த இடத்த தோண்டினதுனால இந்த ஊருக்கு ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா என்ன பண்றது, அதனால அந்த இடத்த தோன்றதுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த தலைவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, அப்பா நீங்க தான் எனக்கான அனுமதியை வாங்கி கொடுக்கணும், ஒருவேளை கார்த்தியை வந்துட்டு கொலை பண்ணவங்களுக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்ல, இவங்களோட நம்பிக்கையை அவங்க பயன்படுத்துறாங்க, அதனால நீங்க தான் எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதோட ரகுராம் நேரா அங்க உள்ளவங்களை பார்த்து, இங்க பாருங்க, அந்த இடத்த தோன்றதுக்கு நீங்க அனுமதி கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா ஒரு பக்கம் நம்ம நம்பிக்கையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சட்டத்தை நம்ம மதிச்சு ஆகணும், அதனால இன்ஸ்பெக்டர் குருவரன் தோண்டணும் அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு சரின்னு சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட தலைவர்கள் சொல்றாங்க, ஐயா நீங்க சொல்றீங்களே அப்படிங்கிறதுக்காக நாங்க சரின்னு ஒத்துக்கிறோம், அந்த இடத்த தோன்றதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்ட்டு நேரா பசுபதியை பார்த்து, ஐயா நீங்க சொல்லுங்க, தோண்ட போறது உங்க இடத்துல, அதனால
நீங்க தான் ஏன் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, என் புள்ள புதைஞ்சிருக்கானா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வந்துட்டு இது மாதிரி தோண்ட சொல்றீங்க. ஆனா என் புள்ள புதைச்சிருக்கானா அப்படின்னு தோன்றதுக்கு என்கிட்டயே அனுமதி கேட்குறீங்களே, இந்த மாதிரி எந்த அப்பனுக்கு நடக்கும், என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கண் கலங்கிட்டு நிற்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, அதான் இவரே ஒத்துக்கிட்டாரே, இங்க பாருப்பா குருவரா, சாமி விஷயம் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால அந்த இடத்துல நாங்கள் ஒரு பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த தோன்றோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட குருவரனும் உங்க விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு பஞ்சாயத்து தலைவர்களும் சரி, பூஜையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரகுராமும் வணக்கம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த பசுபதி சொல்லியிருப்பாரு என்னன்னா, ஒருவேளை அந்த கதிர் தான் கொண்டு புதைச்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரகுராம் கோவப்பட்டு யாரு வந்து தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், அவங்க கண்டிப்பா இந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு மரகதலிங்கத்துக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா கார்த்தியை கொன்னதே இந்த மரகதலிங்கம் தான். எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம பசுபதியும் புவனேஸ்வரியும் ரொம்ப கவலையா நிக்கிறாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா, ஒருவேளை இந்த கார்த்தி தான் நம்ம பிள்ளைய எதையாவது பண்ணி புதைச்சிருப்பானோ அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா என்னன்னா நீ என்னையே பயமுறுத்துற, இங்க பாரு, கார்த்திக்கு எதுவும் ஆகியிருக்காது. அப்படி கார்த்திக் ஏதாவது ஆகியிருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ அப்ப மரகதலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பிள்ளை கார்த்திக்கு எதுவும் ஆகியிருக்காது, அவன் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான். இந்த போலீஸ் வந்துட்டு ஒரு சந்தேகத்துல தானே குழி தோண்டி பார்க்கணும்னு சொல்றாங்க. அவங்க குழி தோன்ற விதத்துல தோண்டட்டும், நமக்கு என்ன அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட புவனேஸ்வரி சொல்றாங்க, இதே மாதிரி நீங்க எங்களுக்கு நம்பிக்கையா பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்தி எங்கேயாவது உயிரோட இருப்பான் அப்படின்னு எனக்கும் நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே நேரத்துல மரகதலிங்க நினைக்கிறாரு, எதுக்காக அந்த இடத்துல சாமி சிலை கிடைச்சிருக்கோம், ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துல சாமி சிலை யாராவது கொண்டாந்து புதைச்சி வச்சிருப்பாங்களோ, ஒருவேளை அந்த இடத்துலதான் கார்த்தி இருப்பானோ அப்படின்னு மரகதலிங்கத்துக்கும் சந்தேகமா இருக்கு. அப்புறமா வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டில் வந்துட்டு நம்ம கதிருக்கு வந்துட்டு போலீஸ் அடித்ததுனால உடம்பு பூரா வீக்கமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ஜானகி வந்து சுடுதண்ணி வச்சுட்டு வராங்க. வச்சுட்டு வந்துட்டு கதிருக்கு ஒத்தரம் கொடுக்குறதா சொல்லி ஒத்தரம் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் கதிர் சொல்கிறாரு, அத்தை ரொம்ப வலிக்குதுட்ட, மெதுவாக வந்துட்டு ஒத்தடம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஜானகியும் சரிப்பா கவலைப்படாத, சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம தனா பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தனாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த கதிர் மேலே கண்டிப்பாக எந்த தப்பும் இருக்காது, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம தனாவுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னா மாயா வராங்க. மாயா வந்துட்டு நேராக பெரியம்மா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம ஜானகி வந்துட்டு இருமாயா, இங்கே ஒரு முக்கியமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், முடிச்சதோட வரேன் அப்படின்னு. அப்போ மாயா கூப்பிட்றாங்க, பெரியம்மா ரொம்ப முக்கியமான வேலை, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு நேராக மாயாவை பார்த்து, சொல்லு மாயா, எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு சொல்ல, மாயா நேராக ஜானகியை தனியாக கூப்பிட்டு என்ன பெரியம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, பாவம் கதிர் போலீஸ் அடித்ததுனால உடம்பு பூரா சரியாக வீக்கமாக இருக்குது, அதான் அவனுக்கு ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, ஏன் பிரியமா நீங்கள் இதை பண்ணுறீங்க, அதான் தனா இருக்காளே அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, தனாவா, அவள் கண்டிப்பாக ஒத்தடம் கொடுக்க மாட்டாடி அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவளுக்கு உண்மை தெரிஞ்சதுலேருந்து தனாவுக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியுது. தனா முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கதிர் மேலே கொஞ்சம் பாசமாக இருக்கா. அதனால கண்டிப்பாக தனா வந்துட்டு இன்னும் கதிரை முழுசாக வெறுக்கவே இல்லை. கதிருக்கு தனாவுக்கும் நெருக்க வரணும்னா நம்ம இனிமேல் கொஞ்சம் அவங்கள விட்டு விலகி நடந்துக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, கண்டிப்பாக தனா அந்த அளவுக்கு சுலபமாக கதிரை மன்னிக்கிற போகிறவ கிடையாது அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி வரும் அப்படின்னு. ஜானகி கேட்குறாங்க, என்ன கெமிஸ்ட்ரியா, அப்படின்னா என்ன அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அதான் பெரியம்மா காதல், இந்த நேரத்தில் அவங்கள கொஞ்சம் நம்ம விட்டு பிடிக்கணும், அப்பதான் அவங்களுக்குள்ள காதல் உருவாகும் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அப்படியா மாயா, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாதுரி அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு. அப்ப தனா அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. கதிர் வந்துட்டு படுத்து கிடக்குறாரு. அவர் உடம்பு ஃபுல்லா நிறைய காயமா இருக்கு. அப்ப தனா வந்துட்டு
போயிட்டு அந்த துணியை எடுக்கிறாங்க. எடுத்து தண்ணியில் முக்கி புழிஞ்சி கதிருக்கு ஒத்தடம் கொடுக்குறாங்க. அப்போ கதிர் வந்துட்டு கேட்குறாரு, அத்தை வந்துட்டீங்களா அப்படின்னு. அப்போ தனா எதுவுமே பேசாமல் ஒத்தடம் கொடுக்குறாங்க. இதை தூரத்துல இருந்து ஜானகியும் மாயாவும் பார்க்குறாங்க. அப்போ ஜானகி பார்த்துட்டு, ஆமாண்டி நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பெரியம்மா, நீங்கள் மட்டும் வராமல் இருந்தீங்கன்னா தனா வேடிக்கை பார்த்துட்டு போயிருப்பா. உங்களை கூப்பிட்டதுனால இப்போ என்ன நடந்துட்டு தெரியுமா? கண்டிப்பாக தனா வந்துட்டு கதிரை புரிஞ்சுப்பா. அவங்க 2 பேரும் லைஃப்பில் நல்லா இருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, அதாண்டி நானும் எதிர்பார்க்குறேன், 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இனிமே எந்த கவலையும் இல்லை, கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட ஜானகியும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ கதிர் வந்துட்டு அவங்க அத்தை தான் ஒத்தடம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அத்தை மெதுவாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க நம்ம தனா நிற்கிறாங்க. தனாவை பார்த்ததோட கதிர் ஷாக் ஆகுறாரு. கதிர் கேட்குறாரு, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, இங்கே பாரு, சுடுதண்ணி ஆறி போயிடும், அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல, போயிட்டு வரத்துக்கு நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், அதனால நானே உனக்கு ஒத்தடம் கொடுக்குறேன், திரும்பி படுத்துக்கோ அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, பரவாயில்ல தனா அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, வெந்நீர் ஆறி போயிடும் அப்படின்னு சொன்னதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறாரு. தனா தான் ஒத்தடம் கொடுக்குறாங்க. அப்போ தனா நினைக்கிறாங்க, கண்டிப்பாக நீ கார்த்தியை எதுவும் பண்ணியிருக்க மாட்டே அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம தனாவும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாய நேரம் ஜானகிட்ட, பார்த்தீங்களா அவங்க 2 பேருக்கும் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமே நடக்க வேண்டியது தானாக நடக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகியும், ஏதோ இதுதான் நான் இத்தனை நாளும் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், 3 பேர் வந்துட்டு சந்தோஷமா இருக்கீங்களே அதுவே போதும், அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, இனிமே இந்த வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாமே தானா தீரும் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதை கேட்டதோட மாயாவும், ஆமா பெரியமா, இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த கெட்டதும் நடக்காது, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனை சிப் பண்ணி பசுபதி, புவனேஸ்வரி, அந்த மகாலிங்கம் 3 பேரையும் காமிக்கிறாங்க. 3 பேருமே பண்ண வீட்டில் இருக்காங்க. அப்போ பசுபதி சொல்கிறாரு, புவனேஸ்வரி, ஆரம்பத்தில் கூட எனக்கு எப்படி இந்த சாமி சிலை வந்துச்சு அப்படின்னு சந்தேகமாக இருந்துச்சு, ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி அந்த சாமி சிலைக்கு கீழே ஏதோ இருக்கோ அப்படின்னு சொல்ல, அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்ணா, அன்னைக்கு குக்லிங்கில் தேடும் பொழுது திடீர்னு அந்த சாமி சிலை வந்த போதே எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு, அந்த இடத்துல இப்படி சாமி சிலை வந்திருக்கோம், பல தடவை அந்த இடத்துல நம்ம விவசாயம் பார்த்துருக்கோம், குழித்தெல்லாம் தோண்டி பூச்செடியெல்லாம் ஊனியிருக்கோம், அப்போ எல்லாம் கிடைக்காதது, இப்போ மட்டும் எப்படி திடீர்னு கிடைச்சிச்சு அப்படின்னு எனக்கு அப்போவே சந்தேகம், கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நான் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு. அப்போ மகாலிங்க சொல்கிறாரு, ஏன் மேடம், ஒருவேளை அந்த குருவரன் இன்ஸ்பெக்டர் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல யாரும் குழி தோண்டக்கூடாது அப்படின்னு அந்த சாமியை புதைச்சி வச்சிருப்பாங்களோ, அதுக்கு கீழே கார்த்தியை புதைச்சி வச்சிருந்திருப்பாங்களோ அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி கோவமாகி, யோ, நல்ல வார்த்தையே பேச மாட்டியா, தேவையில்லாம பேசாத அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருங்க ஐயா, இதுல கோவப்படுறதுல என்ன இருக்கு, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், என் மேல ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க அண்ணா, அவர் சொல்றாரு அப்படின்லாம் நீங்க கோவப்படாதீங்க, கண்டிப்பா கார்த்தி எங்கேயாவது உயிரோட தான் இருப்பான், நீங்க கவலைப்படாதீண்ணா அப்படின்னு. அதுக்கு பசுபதி சொல்றாரு, அதே நம்பிக்கையோட தாம்மா நான் இருக்கேன், கண்டிப்பா கார்த்தி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அப்படி கார்த்திக் ஏதாவது ஆணுச்சுன்னா கண்டிப்பா அந்த குடும்பத்தையே நான் விடவே மாட்டேன், அந்த ரகுராமோட குடும்பத்தையே நான் பழி வாங்கிடுவேன், கொன்னு புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி செம்ம கோவத்துல பேசுறாங்க. அப்ப மகாலிங்கம் நினைக்கிறாரு, ஸோ இவங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா அந்த சாமி சிலைக்கு கீழே என்னமோ இருந்திருக்கு, அதை தான் யாரோ குழி தோண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சாமி சிலையை புதைச்சி வச்சிருக்காங்க, அந்த இன்ஸ்பெக்டர் சாதாரண ஆள் கிடையாது போல, இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டான், ஸோ கண்டிப்பாக அவன் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளும் கிடையாது, ஒருவேளை அந்த கொலையை பண்ணது அவங்க 2 பேரும் இல்லை நம்மன்னு கண்டுபிடிச்சா நம்ம வேற ரொம்ப ஈஸியாக மாட்டிப்போமே, அவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு மகாலிங்கத்துக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. அன்னைக்கு அவங்க 2 பேரும் அந்த கார்த்தியை கொண்டு போய் அங்கே தான் புதைச்சிருப்பாங்க போல் அப்படின்ட்டு நேராக புவனேஸ்வரி கிட்ட, இங்கே பாருங்கம்மா, எல்லாமே அந்த கதிர் வேலை தான், கதிர் இப்படி பண்ணுறான்னா அதுக்கு பின்னாடி அந்த மாயா தான் இருப்பாள், மாயா தான் அந்த கதிர்கிட்ட சொல்லி தூண்டி விட்டு இந்த காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அது குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி சரியான கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நேராக வீட்டை காமிக்கிறாங்க. மறுநாள் காலை சிவா நேராக
ரகுராம கூப்பிடுறாங்க. அண்ணா எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா போலாமா அப்படின்னு சொல்ல ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படின்னு பார்த்து பாட்டி அந்த இடத்துக்கு வராங்க. பாட்டி வந்ததோட ரகுராம பார்த்து என்னப்பா ரகு காலையிலே இங்கே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்ல அப்ப சிவா சொல்றாரு, அம்மா அந்த புவனேஸ்வரியோட பண்ணை வீடு இருக்குல்ல அங்கதான் போறோம் அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி மாயா எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப பாட்டி கேக்குறாங்க, ஏன்பா அந்த இடத்துக்கு ஏன்பா அப்படின்னு சொல்ல அப்ப சிவா சொல்றாரு, அம்மா அந்த கார்த்தி காணாம போன விஷயமா அந்த இன்ஸ்பெக்டர் குருவரன் அன்னைக்கு கூட நாங்க சாமி சிலையை கண்டுபிடிச்சோன்னு சொன்னோம்னு அந்த இடத்த தோண்டி பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி கேக்குறாங்க, ஏன்பா அந்த இடத்த தோண்டணும்னு சொல்றாரு அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, அம்மா ஒருவேளை அந்த இடத்த யாரும் தோண்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக யாரோ சாமி சிலையை ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க, அதனால அதுக்கு கீழே என்னமோ இருக்கு அப்படின்னு குருவரன் சந்தேகப்படுறாரு. அந்த இடத்த தோண்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதான் நேத்து பஞ்சாயத்துக்கு போயிருந்தேன், சரின்னு சொல்லிட்டேன். இப்ப அந்த இடத்த தோண்ட போறாங்க, அதான் அங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டியும் அப்படியாப்பா சரி சரி அப்படின்னு சொல்ல இதை கேட்டதோட நம்ம ஜானகிக்கு செம்ம அதிர்ச்சி ஆகுது. மாயாவுக்கும் செம்ம ஷாக் ஆகுது. அப்ப நம்ம ரகுரான் சொல்றாரு, சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகும் பொழுது டக்குன்னு கால் தடுக்கி விட்டுருது. இதனால ரகுராம் கீழே விழுகிறாரு. அப்ப பாட்டி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. எப்ப ரகு என்னாச்சு அப்படின்னு. அப்ப ரகு சொல்றாரு, தெரியலம்மா கால் தடுக்கி விட்டுருச்சு அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி வந்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அன்னைக்கு தோண்டும் பொழுது கனவுல புவனேஸ்வரி ரகுராம திட்டுனாங்கல்ல அது ஞாபகம் வருது. இதனால புவனேஸ்வரிக்கு பயம் வருது, நம்ம ஜானகிக்கு பயம் வருது. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஏ ஜானகி என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, போயிட்டு தண்ணி கொண்டு வா அப்படின்னு. அப்ப ஜானகி யோசனையில இருக்காங்களா, அதனால ஜானகிக்கு அவங்க சொல்றது காதுல விழுகல. அப்ப பாட்டி கேக்குறாங்க, ஏ ஜானகி என்ன யோசனையில இருக்கா, போயிட்டு வா அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரியத்த அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி கொண்டு வராங்க. ஜானகியோட கையெல்லாம் நடுக்குது. தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க நம்ம ரகுராம்க்கு. ரகுராம் தண்ணியை குடிச்சிட்டு சரிம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஜானகி வந்துட்டு ஒரே பயத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரகுராம் சிவா எல்லாரும் சேர்ந்தே நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதோட பூஜை நடக்குது அந்த இடத்த தோன்றதுக்காக. அதுக்கப்புறம் புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி தோண்ட ஆரம்பிங்க அப்படின்னு. அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஜானகி வந்து சரியா கவனிக்காததுனால கருகி போயிட்டு அப்ப பாட்டி ஓடி வந்து, ஏ ஜானகி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க பாரு கருகி போயிட்டு அப்படின்னு சொன்னதோட ஜானகி கையில எடுக்கிறாங்க. கையில எல்லாம் சுட்டுட்டு அப்ப பாட்டி கேக்குறாங்க, ஏன் இப்படி பதட்டமா இருக்க, என்ன அந்த கார்த்தி காணாம போன விஷயமா பதட்டமா இருக்கே அப்படின்னு சொன்னதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு எந்த பிரச்சனையும் ஆகாது, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி வந்துட்டு அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஜானகிக்கு ஒரே பயமா இருக்கு, கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையாக போகுதோ, நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்றது, இந்த குடும்பமே அவமானப்பட போகுது அப்படின்னு. அப்ப மாயா ஓடி வந்து ஜானகிட்ட, பெரியம்மா நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன், நீங்க பதட்டப்படாம இருங்க அப்படின்னு சொல்ல அப்ப ஜானகியும் சரி மாயா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல மாயாவும் சரிங்க பெரியம்மா நான் பத்திரமா போயிட்டு வரேன், நீங்க வந்துட்டு எதுவும் பிரச்சனை பண்ணாம யாரு என்ன கேட்டாலும் எதுவும் சொல்லாம அமைதியா இருங்க, பதட்டப்படாதீங்க அதான் முக்கியம் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி மாயா நான் பதட்டப்படல, அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாயா நேரா அந்த குழி தோன்ற இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருக்குமே வாடை அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம மாயாவும் வாயை மூடுறாங்க. அதே நேரத்துல அந்த உள்ளவங்க சொல்றாங்க, உள்ளார ஏதோ சட்டை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்ததோட பசுபதி அதிர்ச்சியாகி, ஐயோ இது என் பிள்ளையோட சட்டை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அவங்க சொல்றாங்க, ரொம்ப நாள் ஆகிட்டு புதைச்சி முகமெல்லாம் அழிவு போயிட்டு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி மேலே போடுறாங்க. இதை பார்த்ததோட இன்ஸ்பெக்டர் குருவரனுக்கும் செம அதிர்ச்சி ஆகுது. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஐயோ இது நம்ம கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க இது யாருன்னு தெரியல, நான் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் தெரியும் அப்படின்னு, போஸ்ட்மார்ட்டம் அனுப்பினாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அதோட இன்னைக்கான எபிசோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.